அக்கா பசிக்குதுக்கா. ஆமாம், படித்து முடிச்ச 2 வருஷம் ஆகுது. 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்லை, சாப்பாடு ஓடுத கேடு. உதவாக்குற அப்பா சும்மா இருக்க மாட்டீங்களா? டேய் டேய் பிரசாந்த், எதுக்குடா சாப்பிடாம கோச்சுக்கிட்டு வந்த? பின் என்னக்கா, சாப்பிட போகும்போது நொய்யுனா மனுஷனுக்கு எப்படிக்கா சாப்பிட தோணும்? அப்பா தானடா. இங்க பாருக்கா, நான் வேலைக்கு போகாதானே அவர் பிரச்சனை. நான் அதனால வேலைக்கு போயிட்டு வந்து அவர்கிட்ட பேசிக்கிறேன். டேய் டைம் ஆஃபீஸ் போற, பார்த்து பத்திரமா போ. சரி. அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் வேகமா வந்துரு. ஹாஸ்பிட்டல் போனோம், அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல. நான்லாம் வரல, நீ வேணா போயிட்டு வா. என் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா இந்தா இந்த மாதம் சம்பளம். இனிமே யாரும் என்னை பார்த்து உதவாக்காருன்னு சொல்ல மாட்டாங்களே? டேய் அமைதியாயிருடா. பின் என்னக்கா, எத்தனை நாள் நான் சாப்பிடும் போது என்னை பார்க்கும் போதெல்லாம் உதவாக்காரன்னு சொல்லி அசிங்கப்படுத்திருப்பாரு. எல்லாம் இந்த காசுக்காக தானே. டேய் என்னடா பேசிட்டு இருக்க? அக்கா இந்த பணத்துக்காக தான் இருந்தாலும் என்னை இத்தனை நாள் அசிங்கப்படுத்தினாரு. அந்த ஆளா? அவர் உன்னைய படிக்க வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு தெரியுமா? யோ, நானும் பணத்தை இப்ப கொடுப்பேன் அப்ப கொடுப்பேன்னு பாத்துட்டு இருக்கேன். கொடுக்க மணி பாட்டு இழுத்தடிச்சுட்டே இருக்க. இங்க பார், எனக்கு இப்ப என் பணம் வரணும், இல்லங்க என்ன நடக்கும்னே தெரியாது. ஐயா, கூட சீக்கிரம் உங்கள் பணத்தை தந்துடுறேன் ஐயா. என் பையன் படிப்பு செலவுக்காக வாங்கினேன். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் பணத்தை கொடுத்துட்றேன் ஐயா. இப்ப மட்டும் நீ பணத்தை கொடுக்கல, உன் பையன் படித்த சர்டிபிகேட்டை கிழிச்சு போட்டுறோம் பாத்துக்க. ஐயா, அப்படிலாம் பழையாதுங்க ஐயா, அப்படிலாம் பழையாதுங்க ஐயா. என்னையா பண்ற? காலெல்லாம் வந்து விழுந்துட்டு இருக்க. இங்க பார், உனக்கு இன்னும் 3 நாள் தான் டைம். அதுக்குள்ள பணத்தை கொடுக்கல, அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது பாத்துக்க. போயா. என்னப்பா காலெல்லாம் விழுகுறீங்க? சின்ன வயசுல நானும் உன் தம்பி மாதிரி பொறுப்பு இல்லாமல் விளையாட்டுத்தனமாக சுற்றிட்டு இருந்து இப்போ அதனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன். எங்கேயாச்சும் போகலாம், சொந்தக்காரங்க என்னை மதிக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி உன் தம்பிக்கு ஆயிடக்கூடாதுமா. அதனால தான் நான் அவன்கிட்ட கோபமாக பேசுகிறேன். அப்போ உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருந்தாரா? அப்படி படிக்க வச்சு நீ வேலைக்கு போகாம ஊர் சுத்திட்டு இருந்தனா யாரா இருந்தாலும் கோவம் வரத்தா செய்யும். அவரை போய் அந்த ஆளுன்னு சொல்ற? சீ. அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசிட்டேன். ஆனால் நீங்கள் எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளோ அசிங்கப்பட்டிருக்கீங்க. என்னை மன்னிச்சிருங்கப்பா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா நீ நல்லா வரணும்னு ஆசைப்பட்டேன், அது நடந்துருச்சு. அதுவே எனக்கு போதும்ப்பா.